அவருடைய தம்பிக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மூடி மறிக்கிறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் திமுக முழுக்க முழுக்க இதில் பயந்திருக்கிறது. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் ஸ்டேட் ஹியூமன் கமிஷன் ஏன் வராது இருக்காங்க, அதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. கண்டிப்பாக 8ஆம் தேதி அமித்ஷா சென்னை வரும்போது இது பற்றியான மேற்பார்வைகள் நடத்துவார். மத்திய அரசாங்கம் உத்தரவு கொடுத்துவிடும். உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளை அல்லது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமைக்குள் மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு அரெஸ்ட் இருக்கும் சொல்றாங்க. சிபிஐலேருந்து அரெஸ்ட் பண்ணுவான்னு சொல்றாங்க. இந்த 5 காலர்களை சிபிஐ கஸ்டடியில் எடுத்துடுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பதவியில் இருந்தவர் ஒரு கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இனி சிபிஐனுடைய ஆட்டம் தமிழகத்தில் அதிகமாகிவிடும். வரக்கூடிய நாட்களில் ஒரு புது திருப்பம் பார்க்க இருக்கிறேன். திருப்பம் என்ன என்று கேட்டால், திமுகவுடைய நிலைப்பாடு, முதலமைச்சருடைய அணுகுமுறை, கட்சிக்காரர்களுடைய ஒரு அட்டகாசம், இதெல்லாம் வைத்து பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய 2026 பொது தேர்தலில் இது ஒரு பேச்சு பொருள் ஆகக்கூடாது என்பதா. காரணம் என்ன என்று கேட்டால், எந்த மத்திய அரசாங்கத்தை இவர் வானலாவி பேசினாரோ, வாய் தரக்குறைவாக பேசினாரோ, சிபிஐ பர்மிஷன் பிளாங்கெட்டா வித்ட்ரா பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை. எதற்காக சிபிஐ போகணும்? இப்போ மீதி 24 டெத் நடந்ததுங்களே சிவா, அதுக்கெல்லாம் என்ன காம்பன்சேஷன் கொடுத்தாரு? அவங்க தம்பிக்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்தாரா? அவங்க எல்லாம் சிபிஐல போட்டாங்க இல்லையா? ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். திருப்புவனம் காவல் நிலையத்தில் அஜித்குமார் அடித்து காவலர்களால் கொலை செய்யப்பட்ட விவகாரம், நீதிமன்றம் கடுமையாக திமுக அரசாங்கத்தை, தமிழக அரசாங்கத்தை சாடி இருக்கிறது. பல்வேறு கேள்வி கணைகளையும் தொடுத்திருக்காங்க. சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கொடுத்திருந்தாங்க. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு போட்டிருக்காங்க. சோ இந்த சம்பவம் எப்படி சார் பாக்குறீங்க? புதுடெல்லியில் சிபிஐ நியமனம் செய்தது, விசாரணைக்கு உட்படுத்தியதை பற்றி வரவேற்கிறார்கள். காரணம், அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் என்றாலே சிபிஐ விசாரணையே ஒரு வெள்ளை அறிக்கை தான். இதிலிருந்து 2-3 பாகங்களாக பிரிக்கலாம். திமுகவுடைய நிலைப்பாடு, முதலமைச்சருடைய அணுகுமுறை, கட்சிக்காரர்களுடைய ஒரு அட்டகாசம், இதெல்லாம் வைத்து பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி என்று சொல்லலாம், மு.க. ஸ்டாலினுக்கு தோல்வி என்று சொல்லலாம். காரணம், அவர் அவசரமாக சிபிஐ கொடுத்தது ஏன்? கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதற்காகவா, அல்லது வரக்கூடிய 2026 பொது தேர்தலில் இது ஒரு பேச்சு பொருள் ஆகக்கூடாது என்பதா? காரணம் என்ன என்று கேட்டால், எந்த மத்திய அரசாங்கத்தை இவர் வானலாவி பேசினாரோ, வாய் தரக்குறைவாக பேசினாரோ, சிபிஐ பர்மிஷன் பிளாங்கெட்டா வித்ட்ரா பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை. எதற்காக சிபிஐ போகணும்? அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருடைய அணுகுமுறையிலேயே சில மாற்றங்களை பார்க்க முடிகிறது. அது தோல்வி பயம்தான் என்று சொல்லுகிறார்கள் சில அரசியல் வர்ணனையாளர்கள். காரணம் என்ன என்று கேட்டால், சுப்ரீம் கோர்ட்டில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ செய்யக்கூடிய அட்டகாசங்கள், அத்துமீறல்கள் எல்லாம் தடை செய்ய வாங்கி டாஸ்மார்க்கில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரணை நிறுத்தினார். ஆனால் இந்த படுகொலை விஷயத்தில், அஜித்குமார் விஷயத்தில் சிபிஐ அனுமதி அளிக்கிறார். இதுல ஒரு முரண்பாடுகளை பாருங்க. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக பயந்து இருக்கிறாங்க இந்த அஜித்குமார் கொலை வழக்கில். அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் மூலமாக உயிர் வந்து விட்டது. அதிமுகவிற்கு பிறகு அந்த பொதுமக்களிடம் வரவேற்பு இருக்கிறது என்றெல்லாம் புரிந்து கொண்டுதான் முதலமைச்சர் சந்திக்கிறார். எது இருப்பினும் சிபிஐ கொடுத்ததை பாராட்ட வேண்டும் தமிழக அரசாங்கத்தை பற்றி. காரணம், ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி சிபிஐ கொடுக்க மாட்டேன், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ரேப் இருக்குங்க. இப்ப தமிழகமும் மேற்கு வங்காளமும் ஒரே நிலையில் இருக்கிறது. தமிழகம் அரசியல் ரீதியாக படுகொலைகள் அதிகமாகிவிட்டது, கற்பழிப்பு அதிகமாகிவிட்டது, காம லீலைகள் அதிகமாகிவிட்டது. தெருக்கு தெரு ஆன்லைன்ல கூட உங்களுக்கு ட்ரக்ஸ், டாஸ்மார்க் எல்லாம் விற்குதுங்க.
பெரிய பெரிய போஸ்ட் லொக்காலிட்டி ராத்திரியில் 12 மணி 1 மணி மட்டும் பப்பு இருக்குதுன்னு வேற எங்களுடைய உறவுகள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகம் மாறிவிட்டது, முன்பதாக இருந்தாக இல்லை. சிபிஐக்கு கொடுத்தது ஒரு மாறுதல். திராவிட முன்னேற்ற கழகம் பீத்திக் கொள்ளும் திராவிட மாடல் என்பதில் ஒரு தொய்வு வந்து விட்டதாகத்தான் நினைக்கிறார்கள் சிவா. சார், இப்போ சிபிஐக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாத்துறாங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியை கவிழ்க்க போகிறது, ஆட்சியை வீழ்த்த போகிறது அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணமாக தான் உடனே வந்து சிபிஐக்கு மாத்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமாம் ஆமாம், அது ஒரு பயத்தை தான் தெரிவிக்கிறது. கட்சிக்காரர்களிடையே இருந்து ஒரு ஃபீட்பேக் கிடையாது. முதலமைச்சருக்கு ஒரு பிடிப்பு இல்லை என்று தான் தெரிகிறது. போலீஸ்காரர்கள் ஐபிஎஸ் ஆபீசர்களுக்கு ஒரு நீதி, ஒரு கான்ஸ்டேபிளுக்கு ஒரு நீதி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அஜித் குமார் அவங்க பாஜகவிட இந்த எச் ராஜா வேற சொல்லிட்டாரு, இது வந்து இந்து பிரச்சனை, முஸ்லீம் பிரச்சனை, கிறிஸ்துவர் பிரச்சனை, ஜாதி கலவரம் வரக்கூடாது என்றெல்லாம் பயந்து போய் தான் இதை சொல்லியிருக்காரு. பிஜேபியினுடைய எச் ராஜா சொன்னதுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போன வாட்டி மரணம் அடைந்த ஒரு கிறிஸ்துவர்களுக்கு ஒன்றும் பண்ணலைன்னுட்டு இப்போ ஒரு இந்துக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க பிஜேபியில, சரி டிஎம்கேல சொல்லுவாங்க. இதில் ஒரு திருப்பு முனையை பார்க்கிறேன். மத்திய அரசாங்கத்துடன் திமுக இணக்கமாக போக வேண்டும், இல்லைன்னா உங்களுக்கு சிபிஐ கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளை அல்லது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமைக்குள் மத்திய அரசாங்கத்திலிருந்து அரசாங்க ரீதியாக கோப்புகள் ரீதியாக சிபிஐக்கு இந்த விசாரணை கொடுக்கப்பட்டு விட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிபிஐனுடைய சீனியர் அதிகாரிகள் இந்த வழக்கை பற்றி மேலும் விசாரித்து வரக்கூடிய 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ள ஒரு அரஸ்ட் இருக்கும்னு சொல்றாங்க. சிபிஐலேருந்து அரெஸ்ட் பண்ணுவான்னு சொல்றாங்க. இந்த 5 காலர்களை சிபிஐ கஸ்டடியில் எடுத்துடுவாங்க. அஜித்குமாருடைய வீட்டிற்கு சிபிஐ சென்று விசாரணை நடத்தும். இதில் அரசியல் கண்டிப்பாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பதவியில் இருந்தவர் ஒரு கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இனி சிபிஐனுடைய ஆட்டம் தமிழகத்தில் அதிகமாகிவிடும். சார், இந்த அஜித் குமாருடைய கொலை மரணம் விவகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து திமுக சார்புடைய ஊராட்சி தலைவர் உட்பட ஒரு சிலர் நேரடியாக சென்று 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசினாங்க அப்படிங்கிற தகவல்கள் மீடியாக்கள்ல வெளியாகி இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா திமுக சார்புடையவர்கள் தான் 3 பேர் அங்க சென்று பேசுறாங்க அப்படிங்கும் போது இதுல திமுக கட்சி அப்படிங்கிற ஒரு விவகாரமும் உள்ள வருகிறதே சார். அப்ப எப்படி முதலமைச்சர் அவர்கள் உடனே சிபிஐக்கு மாத்துறாங்க? இதோட பின்னணி 2026 தோல்வி வருமோ என்ற பயம் சீஃப் மினிஸ்டருக்கு அதிகாரிகளிடையே, சீனியர் போலீஸ் அதிகாரிகளிடையே ஒரு பிடிப்பு. ஐயா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு இருந்த பிடிப்பு மு.க. ஸ்டாலினிடம் இல்லை. அதுதான் ஒரு ஒரு யதார்த்தம். காரணம் என்ன என்று கேட்டால், வரக்கூடிய நாட்களில் ஒரு ஒரு புது திருப்பம் பார்க்க இருக்கிறேன். திருப்பம் என்ன என்று கேட்டால், 2026 பொது தேர்தலில் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் அதிக இடம் கிடைத்து விடுமோ என்ற அச்சம் முதலமைச்சருக்கு வந்துவிட்டது. அதனால்தான் இன்னைக்கு கூட பேசியிருக்காரு பிரைம் சீஃப் மினிஸ்டர், அதிமுகவுக்கு ஒரு வக்கு கிடையாது, பிஜேபி போறாங்க, திராவிடம் வழங்குகிறதெல்லாம் சொல்லி. காரணம் என்னன்னா, பாஜக தமிழகத்தில் வேறு ஊன்றி விட்டது என்ற அச்சம் திமுக தலைமையில் வந்து விட்டது. அதைத்தான் துரைமுருகன் கூட சொன்னாரு, அசுர ரூபத்தில் பாஜக வளர்ந்து வருகிறது என்று. அதை தடுக்கத்தான் இதான் செய்கிறார். சார், இந்த அஜித் குமார் டெத் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் உலுக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த விஷயம் வந்து சிபிஐக்கு வருகிறது அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறாங்க? சிபிஐ கிட்ட விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஒண்ணு, மத்திய உள்துறை அமைச்சகம் கண்டிப்பாக 8ஆம் தேதி அமித்ஷா சென்னை வரும்போது இது பற்றியான மேற்பார்வைகள் நடத்துவார். மத்திய அரசாங்கம் உத்தரவு கொடுத்து விடும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல், அங்கதான் இந்த நேற்று சீஃப் செக்ரட்டரி பேசிட்டாரு. மத்திய அரசாங்க உள்துறை செயலாளரிடமும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் செயலாளரிடமும் நாங்கள் இந்த சிபிஐ கொடுக்கிறோம். சில கோப்புகள் மாற வேண்டியதாக இருக்கும். முதலமைச்சர் கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் எழுத வேண்டும். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு பின்னினாலும் இன்று காலை முதலமைச்சருடைய ஆணையின் பெயரில் மாவட்ட கலெக்டருடன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அமைச்சர் போய் அஜித்குமார் ஃபேமிலியை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவசரமா செய்யுது, எதுக்காகன்னு தெரியல. ஒரு மனை பட்டா கூட கொடுத்துருக்காங்க, அவருடைய தம்பிக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மூடி மறிக்கிறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் திமுக
முழுக்க முழுக்க இதில் பயந்திருக்கிறது. அதிமுகவும் பாஜகவும் இதை விஷயத்தை பெரிதாக்கி விட்டது. சில நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஏங்க ஒன்றும் வராது இருக்காங்க, ஸ்டேட் ஹியூமன் கமிஷன் ஏன் வராது இருக்காங்க, அதெல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இப்போ மீதி 24 டெத்து நடந்ததுங்களே சிவா, அதுக்கெல்லாம் என்ன காம்பன்சேஷன் கொடுத்தாரு? அவங்க தம்பிக்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்தாரா? அவங்க எல்லாம் சிபிஐ போட்டாங்க இல்லையா? எல்லா 24 கேஸ் சிபிஐ கொடுத்துருங்க. இதுதான் டெல்லியில் பேசப்படுகிறது. சார், இப்போ இந்த விவகாரத்தை பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து வாய்மொழி புகார் தான் கொடுக்கறாங்க. உடனே தான் காவல்துறை களத்துல இறங்கி இந்த அளவுக்கு செயல்பட்டு ஒரு மரணம் அங்கு நிகழப்படுகிறது. காவல்துறை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது. ஒரு அரசு அதிகாரி போன் போட்டு இந்த அளவுக்கு காவல்துறை செயல்படுவாங்களா, அல்லது அரசியல் ரீதியாக காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்ததன் மூலமாகத்தான் இந்த அஜித்குமாருடைய உயிர் எடுக்கப்பட்டிருக்கிறதா, எப்படி சார் புரிந்து கொள்வது? அஜித்குமாருடைய உயிர் பிரிந்ததுக்கு காரணம் திமுகவும் உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்காரர்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. திமுகவுடைய ஊடுருவல் தமிழக போலீஸில் அதிகமாக இருக்கிறது. தமிழக போலீஸ்காரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காரர்களாகி விட்டார்களோ என்ற ஒரு அச்சமும் வருகிறது. இல்லை என்றால் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படி அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்தது பாருங்க, அதில் தான் இந்த கதை திரும்பிச்சுங்க. அந்த வீடியோ மிக கொடூரமான வீடியோ, மிக மிக ஒரு பிளாஸ்டிக் பைப்ல அடிக்கிறது, அந்த பையன் ஐயோ ஐயோன்னு கத்துறதுலாம் தெரியுது. அவங்க என்னங்க பண்ணாங்க தப்பு? அந்த 10 சவரன் நகைக்காக உயிர் விடுவாங்களா? அவங்க கோடி கோடியா பண்றாங்க. தயாநிதி மாறன் அவன் அண்ணா மேல கலாநிதி மாறன் மேல பண்றதுக்கு பணத்துக்காக 80 கோடி வந்து 2025 கோடி ஒண்ணெல்லாம் கேட்கிறார். அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. இங்க வந்து ஒரு பியூன், ஒரு காவலர், அவரை போய் அடிச்சு கொள்றாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.